வானை பிளக்கும் சரணகோஷம். ஐயப்பனின் சிறப்புகள். அக்காலத்தில் சபரிமலை செல்பவர்கள் போய் வருகிறேன் என்று கூறமாட்டார்கள். காரணம், சபரிமலைக்கு சென்றால் திரும்பி வர எத்தனை நாட்கள் ஆகும் என்று அவர்களுக்கே தெரியாது. வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஐயப்பனின் சன்னதி இங்குதான் உள்ளது என்று யாராலும் சரியாக கணிக்க முடியாதவாறு காட்டை சுற்றி பல்வேறு மரங்களும் கோரை புற்களுமாக சூழ்ந்திருந்தாலும், சிங்கம், புலி, பாம்பு, யானை போன்ற விலங்குகளின் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்ததாலும் சபரிமலை பயணம் மிக மிக சிரமம் வாய்ந்த பயணமாகவே இருந்தது. இது போன்ற சிரமமான பயணத்தை துவங்குவதற்கு முன்பே காட்டிற்குள் சென்று தங்கி ஐயப்பனை எவ்வாறு காண வேண்டும் என்ற பயிற்சியாக அமைந்ததுதான் சபரிமலைக்கு மாலை அணியும் பழக்கம். வரும் கட்டாந்தரையில் படுப்பது, காலணி அணியாமல் நடப்பது, போதை வஸ்துக்களை விடுவது, 2 வேளை பச்சை தண்ணீரில் குளிப்பது, இறை சிந்தனையுடன் இருப்பது, குடும்ப உறவுகளிடமிருந்து சற்று விலகி இருப்பது, சுவை மிகுந்த உணவை தவிர்ப்பது, புலால் உணவை தவிர்ப்பது போன்ற அனைத்து விரத கட்டுப்பாடும் கொடிய காட்டில் மனிதன் இறை சிந்தனையுடன் ஐயப்பனை தரிசிக்க கடைபிடிக்கப்பட்ட பழக்க வழக்கமே விரத முறையாகவும் கடைபிடிக்கப்பட்டது. மிக மிக கடினமான விரத முறையாக இருந்த காரணத்தாலும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பயணமாக சபரிமலை பயணம் இருந்த காரணத்தாலும் சபரிமலைக்கு மாலை அணிவோர் மிக குறைந்த சதவீதமாகவே இருந்தது. இது போன்ற சிரமம் மிகுந்த காலத்தில் ஐயப்பனை தரிசித்த அனைவரும் ஐயப்பனுக்கு நிகராகவே கருதப்பட்டதால் தான் அக்காலத்தில் துளசி மற்றும் சந்தன மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்களை சாமி சரணம் என்று ஐயப்பனுக்கு நிகராகவே அழைத்தனர். மேற்கண்ட நடைமுறைகள் அனைத்தும் சுமார் 25 முதல் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகளாகும். ஐயப்பனுக்குரிய பல்வேறு சிறப்புகளை எளிமையாக பார்ப்போம். தங்க சிலை உருவான விதம். பந்தன மகாராஜாவால் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை ஐம்பொன்களால் செய்யப்பட்ட சிலையாகும். ஒரு சில சமூக விரத கும்பலால் 19ஆம் நூற்றாண்டில் ஐயப்பன் குடியிருக்கும் இடம் எரிக்கப்பட்டு விட்டதால் பந்தள மகாராஜாவால் செய்யப்பட்ட சிலை உருகியது. உருகிய பஞ்சலோகத்தை திருவிதாங்கூர் தேவசம்போடு மீட்டு மிகப்பெரிய மணியாக உருமாற்றினார். அந்த மணி தற்போது சபரிமலை 18ஆம் படிக்கு வலப்புறம் நிறுவியுள்ளனர். பஞ்சலோக சிலை உருக்கப்பட்டதால் புதிதாக ஐயப்பன் சிலையை தங்கத்தால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 18 படிகளின் தத்துவம். ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை கொண்டு 18 படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த 18 கருவிகள் வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முன்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹலம், மழு, மூசலம் ஆகிய 18 போர்க்கருவிகள் ஆகும். 18 படிகளையும் 5 இந்திரியங்கள், 5 புலன்கள், 5 கோசங்கள், 3 குணங்கள் என்று கூறுகிறார்கள். அவை முறையே இந்திரியங்கள் 5, கண், காது, மூக்கு, நாக்கு, கை, கால்கள். புலன்கள் 5, பார்த்தல், கேட்டல், சுவாசித்தல், ருசித்தல், ஸ்பரிசித்தல். கோசங்கள் 5, அன்னமய கோசம், ஆனந்தமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், ஞானமய கோசம். குணங்கள் 3, ஸ்தவகுணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த 18ஐயும் கட்டுப்படுத்தியோ ஜெயித்தோ வாழ 18 படிகளை ஏற வேண்டும். 18 வகை தத்துவங்கள். மெய், வாய், கண், காது, மூக்கு, சினம், காமம், பொய், களவு, சூது, சுயநலம், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, சத்திய, தாமச, ராஜச என 18 வகை குணங்களை தாண்டினால் பகவான் ஐயப்பனை காணலாம். 18 படிகளில் வாசம் செய்யும் தேவதைகள். 1ஆம் திருப்படி சூரிய பகவான், 2ஆம் திருப்படி சிவன், 3ஆம் திருப்படி சந்திர பகவான், 4ஆம் திருப்படி பராசக்தி, 5ஆம் திருப்படி அங்காரக பகவான், 6ஆம் திருப்படி முருகன், 7ஆம் திருப்படி புத பகவான், 8ஆம் திருப்படி விஷ்ணு, 9ஆம் திருப்படி வியாழ பகவான், 10ஆம் திருப்படி பிரம்மா, 11ஆம் திருப்படி சுக்கிர பகவான், 12ஆம் திருப்படி லட்சுமி, 13ஆம் திருப்படி சனி பகவான், 14ஆம் திருப்படி யம தர்மராஜா, 15ஆம் திருப்படி ராகு பகவான், 16ஆம் திருப்படி சரஸ்வதி, 17ஆம் திருப்படி கேது பகவான், 18ஆம் திருப்படி விநாயகப் பெருமான். இதில் கவனிக்கப்பட வேண்டியவை: ஒற்றைப்படை வரிசையில் நவக்கிரக தெய்வத்தாக்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவேதான் படி பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது. படி பூஜை நடைபெறும் தினத்தன்று 18 படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே 18 படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி 18 வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்வார். 18 திருநாமங்களுடன் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் படிகள். 1ஆம் திருப்படி குளத்துப்புழை பாலகன், 2ஆம் திருப்படி ஆரியங்காவு ஐயன், 3ஆம் திருப்படி எரிமேலி சாஸ்தா, 4ஆம் திருப்படி அச்சன் கோயில் அரசன், 5ஆம் திருப்படி புவனேஸ்வரன், 6ஆம் திருப்படி வீரமணிகண்டன், 7ஆம் திருப்படி பொன்னம்பல வாசன், 8ஆம் திருப்படி மோகினி பாலன், 9ஆம் திருப்படி சிவபுத்திரன், 10ஆம் திருப்படி ஆனந்த சித்தன், 11ஆம் திருப்படி இருமுடி பிரியன், 12ஆம் திருப்படி பந்தள ராஜகுமாரன், 13ஆம் திருப்படி பாம்பா வாசன்,
14ஆம் திருப்படி வன்புலி வாகனன், 15ஆம் திருப்படி ஹரிஹர சுதன், 16ஆம் திருப்படி சத்குருநாதன், 17ஆம் திருப்படி பிரம்மாண்ட நாயகன், 18ஆம் திருப்படி சத்யஸ்வரூபன். படிப்பூஜை. 18 மலை தேவதைகளை வழிபாடு செய்வதற்காக தான் படிப்பூஜை நடத்துகிறார்கள். அவை என்னவென்றால் சபரிமலை, பொன்னம்பலமேடு, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, சிற்றம்பலமேடு, கல்கிமலை, மாதங்கமலை, மயிலாடும் மலை, ஸ்ரீ மாதமலை, தேவர்மலை, நீலக்கல் மலை, தலப்பாறை மலை, நீலிமலை, கரிமலை, புதுச்சேரி, அப்பாச்சிமேடு, இஞ்சிப்பாறை. 18 படிகளின் சிறப்பு. 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனது. எல்லா படிகளும் 9 அங்குல உயரமும் 5 அடி நீளமும் உடையதாகும். தேங்காய் உடைத்து படிகள் தேவதை தடுக்கும் பொருட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் பஞ்சலோகத்தினால் தகடு செய்து படிகளின் மேல் அமைத்துள்ளனர். 18 படிகளில் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவர்கள் பந்தளராஜ குடும்பத்தினர், தந்திரிகள், மகர சங்கராந்தி என்று திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் ராஜ பிரதிநிதி, திருவாபரண பெட்டியையும் தங்க அங்கியையும் வரவேற்கும் தேவஸ்தான உறுப்பினர்கள் இருமுடியுடன் மட்டும்தான் 18ஆம் படி ஏற வேண்டும். சபரிமலையில் உள்ள 18 படிகள் ஆன்மீக சக்தி நிறைந்த பகுதி, முழுமையான பிராணன் கொண்ட பகுதி. அதனால்தான் அதற்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. வேறு எந்த கோவிலிலும் படிக்கட்டுகள் கட்டிடங்களுக்கு வருடா வருடம் பூஜை செய்ய மாட்டார்கள். இருமுடி கட்டி தலையில் அழுத்தம் கொடுத்த வண்ணம் தலையில் பிராணன் செயல்படும் நிலையில் அந்த படிக்கட்டுகளை அணுகினால் முழுமையான சக்தி மாற்றம் ஏற்படும். இதையே நேர்த்தியாக்கினார் சபரிமலை பகவான். இருமுடி கட்டாமல் கூட ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். ஆனால் இருமுடி கட்டாமல் 18ஆம் படியை தொட அனுமதிக்காததற்கு இதுதான் காரணம். சபரிமலையில் பின்பற்றும் அநேக விஷயங்களில் நுட்பமான பின்புலம் உண்டு.